ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா மாலா. நான் வந்து ஒரு டைலரிங் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கடையில் பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து வேலையில் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஃபேமிலியில் அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கங்கிறது கிடையாது. அதனால் வந்து அவங்க என் கடையில் வேலை பார்த்த அந்த 2 பேரும் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் என்ன மாதிரியே கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனால் நான் ஓரளவு இப்போ கடை வச்சு கொஞ்சம் கஸ்டமருங்கெல்லாம் வந்து ஓரளவு வந்து பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து துணி தைச்சு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூ. 500க்குன்னா அவங்க வேலை பார்க்குறதுக்கு ஒரு துணிக்கு இவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஓரளவு அவங்களும் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கவே ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணிக்கிறதுக்கே அவங்க இப்போ தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 பேரில் ஒருத்தவங்க வந்து என்கிட்டயே வந்து டெய்லரிங் எல்லாமே கற்றுக்கிட்டு என்கிட்டயே அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு மேரேஜ் ஆகிட்டுச்சு. அண்ணனுக்கு வந்து யாருமே வந்து அண்ணன் அந்தளவுக்கு வந்து பொறுப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயங்கிறது. பொறுப்பாக இல்லாதனால வந்து என்னென்னா, அந்தளவுக்கு எல்லோரும் வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்கள்லேயே பார்த்திங்கன்னா, யாருமே வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. அந்தளவுக்கு தான் அவங்களோட ஒரு நிலமைங்கிறதே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை. என்ன அப்படின்னா, என்னடா நம்ம பையனுக்கு ஒரு பையனா இருக்கான், நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கே. அண்ணன் வேலை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து செலவு பண்ணுறது, வீட்டுக்கு கொடுக்கறதில்ல. வேலை பார்க்காம இல்லை, நல்ல ஒரு மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணுறது, கேட்குறவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்குறது, இப்படி தான் இருந்துட்டு தான். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 தான் பணம் கொடுக்குறது. மீதி 20,000 ஃபுல்லாகவே வந்து அப்படி இப்படின்னு செலவு பண்ணுறான். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு இது பண்ணத அது ஒரு சேமிச்சிருந்தா இப்போ ஒரு 3 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கு அந்த கம்பெனியில். என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம். அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்பா வேலை பார்த்து அந்த இதில் தான் லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்டி இப்போ தான் வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அப்பா தான் வந்து வேலைக்கு போய் வாட்ச்மேன் வேலைக்கு போய் 7,000 வந்து லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் கொடுக்குற இந்த 10,000 வச்சு தான் அம்மா அந்த சீட்டு எடுத்தது, கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு செலவு பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அம்மாவுக்கு என்ன அப்படின்னா வந்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கவலையாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அண்ணனை கொஞ்சம் பொறுப்பாக மாற்றணும்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு திறமையான பொண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்கள் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வசதிங்கிற ஒரு இது வந்துட்டுனா அதிகமாக செலவு பண்ணுறது, அதிகமாக ஒரு ஆடம்பரமாக இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓரளவு கஷ்டப்படுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு தடவை இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து என் கடையில் வேலை பார்க்குற அந்த மாலினிங்கிற பொண்ணு வந்து எனக்கு வந்து கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறா. இருந்தாலும் வந்து டைலரிங் என்கிட்ட கற்றுக்கிட்டு என்கிட்டயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கடனில் இருந்தாங்க. இவளுக்கும் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு இது தான். இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இவ வேலை பார்த்து அதில் வர வருமானத்தில் தான் அக்காவோட கடன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு அவளை பார்க்குறப்ப எல்லாம் வந்து இந்த ஒரு இதில் வந்து எனக்கு வந்து அந்த பக்குவம்லாம் கிடையாது. நான் ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு டைலரிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வளர்றப்ப தான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் இருந்தேனே தவிர, எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து தோணலை அப்போதைக்கு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் மாலினியை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது நம்ம அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. டைரெக்டாக அவங்க அம்மாக்கிட்டேயே போய் பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி வீட்டுக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால, "வாம்மா என்ன எப்படிம்மா இருக்க மாலா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்னோட வந்து சீட்டெல்லாம் போட்டிருந்ததுலேயே இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு பழக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான்லாம் ஓகே தாம்மா, எல்லாம் நல்லா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா நீ தான் வரமாட்டேங்கிற, முன்னாடி மாதிரிலாம் வீட்டுக்கு நல்லா வருவேன். என்னம்மா பண்ணுறது, நிறையா ஆர்டர் வருது. மாலினியே பார்த்தீங்கன்னாவே நைட் 8, 9 மணி ஆகிடுது. எனக்குமே வந்து ஒரு 6 மணிக்கு அனுப்பணும்னு தான் நினைக்கிறது. அதனால தான் சிலப்போ வண்டியில் வந்து தெரு முனையிலேயே இறக்கி விட்டு நான் போயிடுறது. ஏன்னா நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது.
ஏரியா கொஞ்சம் சரியில்லாதுங்கிறதுனால நான் வந்து ஃபோன் பண்ணினோடனே நான் வந்து 7:30 8 மணிக்கெல்லாம் தான் இறக்கி விட்டு போயிடுறது தான். எனக்கும் வரணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, வேலை கரெக்டாக இருக்குது. பிள்ளைங்கள காலைல ஸ்கூலுக்கு அனுப்பணும் பண்ணணும், அவருக்கும் சாப்பாடு செஞ்சிடணும், கடையும் வந்து பார்த்துக்கணுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால தான்மா வர முடியறதில்ல அப்படின்னோடனே, அப்படியாம்மா சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டீ போட்டு கொடுத்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம்.